ஆண்டவர் ரட்சகராகிய இயேசுவின் இனிதான நாமத்தினாலே உங்களை மீண்டுமாக இந்த காலை ஆராதனை வேளையிலே வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைக்கு வேதத்திற்கு ஆதாரமாக யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கலாம். யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம். எல்லாரும் இங்கே கவனிங்க. அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளின் நாம் முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். இந்த காலவெளியிலே இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு கொடுத்திருந்தேன். நீங்கள் புது சிருஷ்டி, நீங்கள் புதிய படைப்பு. என்ன படைப்பு? நீங்கள் புதிய படைப்பு, புது சிருஷ்டி, புது சிருஷ்டியாக இருக்கிறீங்க. இந்த புது சிருஷ்டிக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? இந்த புது சிருஷ்டின்னு சொல்கிறோமே, தேவனுக்கு என்ன விதமான நன்மைகளை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து இந்த காலவெளியிலே நாம் தேவனுடைய வார்த்தை கொண்டு நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒவ்வொருவரும் அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். எப்படி கொண்டாராம்? சித்தங்கொண்டு. எப்படி கொண்டு சொல்லுங்கள். நீங்கள் சித்தங்கொண்டு பிறந்திருக்கிறீங்க, நீங்கள் சித்தங்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் சித்தங்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். சித்தம் கொண்டு. அல்லேலூயா. சித்தம் இல்லாமல் திட்டம் இல்லாமல் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. இந்த மைக்கை ஒருத்தர் உருவாக்கினார் என்றால், இந்த மைக்கை ஒருத்தர் செஞ்சிருக்கிறாருன்னா, இதை ஒரு கம்பெனி இதை செஞ்சுருக்குன்னா என்ன நோக்கத்துக்காக இது செய்யப்பட்டது என்று சொன்னால், இந்த மைக்கு நான் பேசினா என்ன செய்யணும்? உங்களுக்கு எல்லாம் கேட்கறதுக்கான ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம் இந்த மைக்குக்கு இருக்குது. அல்லேலூயா. இந்த நோக்கத்தோடு ஒரு பொருளை உண்டாக்குவோமானால், ஒரு நோக்கத்தோடு ஒரு காரியத்தை நாம் செய்வோமானால், சர்வவல்ல தேவன் உங்களையும் என்னையும் ரட்சித்தது நோக்கம் இல்லாமல் ரட்சிக்கவில்லை, நோக்கம் இல்லாமல் உங்களை அழைக்கவில்லை, நோக்கம் இல்லாமல் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் உங்களை கொண்டு ஒரு சித்தம் வைத்திருக்கிறார், உங்களை கொண்டு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், உங்களை கொண்டு ஒரு பெரிய ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார், உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் உங்களை ஜெனிப்பித்தது, பிறப்பித்தது தேவனுடைய வசனத்தினாலே. அல்லேலூயா. இப்போ தேவனுடைய வசனத்தினாலே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிக்க முடியுங்களா? இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீ எப்படிப்பட்டவனாய் இருக்கிறாய்? புது சிருஷ்டியாய் இருக்கிறாய், புதிய படைப்பு. ஏனென்றால் வாசித்து காட்டின, நீங்கள் தேவனுடைய சித்தம் கொண்டு ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள், தேவனுடைய சித்தத்தினாலே பிறந்திருக்கிறீர்கள். உங்களுக்கென்ற ஒரு பெரிய ஒரு அழைப்பு இருக்கிறது, உங்களுக்கென்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது, உங்களுக்கென்ற ஒரு பெரிய மேன்மை இருக்கிறது. இந்த மேன்மையையும் இந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சத்திய வசனம் சொல்லுகிறது, நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறாய், புது சிருஷ்டி. பழையவை எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கவனிங்க, எல்லாம் என்னவாயின? புதிதாய். பழையவை ஒழியாம புதியவை வராது. கவனிங்க, பழச நீங்க ஒழிச்சு போடாம புதுசு என்ன செய்யாது? வராது. இன்றைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை புது சிருஷ்டின்னு சொல்றோம், திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் பழைய சிருஷ்டின்னு சொல்றோம். இந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ அனலும் இன்றி குளிரும் இன்றும் இருந்தால் உன்னை நான் என்ன செய்வேன்? வாந்தி பண்ணி போடுவேன்றார். நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே கவனிங்க, தேவனாய் கர்த்தர் நம்மை அழைத்தது அந்த உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுக்கு அல்ல,
ஏதோ நேமம் மாத்துறதுனால அல்ல, ஏதோ உங்கள் வீட்டில் கர்த்தருடைய வசனத்தை தொங்க விடுகிறதுனால அல்ல, ஏதோ சர்ச்சுக்கு வரும்போது பைபிளை தூக்கிட்டு வர்றோம்ன்றது அல்ல. இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நீங்கள் புது சிருஷ்டியாய் மாற்றப்படும் பொழுது கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை உங்களுக்குள்ள வரும், கிறிஸ்துவுக்குள் இருந்த பார்வை உங்களுக்குள்ள வரும். கிறிஸ்து எப்படி நன்மை செய்தாரோ, கிறிஸ்து எப்படி அற்புதம் செய்தாரோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. நீங்க பழச களைஞ்சு போடாம, பழச வெளியே ஏற்றாம நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு சொன்னாரு, பழைய திராட்சை ரசத்தோடு கூட எதை சேர்க்கக்கூடாது? புதிய திராட்சை ரசத்தை சேர்க்கக்கூடாது. பழைய துருத்தியிலே புதிய திராட்சை ரசத்தை ஊற்றக்கூடாதுன்னு சொல்ற. அப்போ புது துருத்தியில புது ரசத்தை ஊற்றணும். அல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்கிறோம். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவுன்னு கடந்த நாட்கள் இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு வாசித்து காட்டினேன். அப்போ தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற நான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நான் பெற்று அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு கால அளவு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் என்ன இருக்குது? ஒரு கால அளவு இருக்கிறது. கால அளவு இருக்கிறது. யோபனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை பார்க்கும்போது அது 45 நாள் என்று சொல்லுகிறார்கள். 45 days தான் அந்த ப்ராப்ளம் இருந்தது. 45 நாட்களுக்கு பின்னதாக அவனுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிருது? இரட்டத்தனையாய் ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. கவனிங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு 5 வருடமோ 7 வருடமோ 3 வருடமோ 10 வருடமோ நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ணமான நன்மை இல்லை, ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இல்லை, ஒரு பரிபூர்ணமான விடுதலை இல்லை என்று சொல்லுவோமானால், நாம் இன்னும் புது சிருஷ்டியாய் மாறுவதற்கு உங்களை நீங்கள் இன்னும் அர்ப்பணிக்கவில்லை என்பதுதான் பொருள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோட வசனம் தெளிவாய் சொல்லிவிட்டது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்னவாய் மாறுகிறான்? புது சிருஷ்டியாய் இருக்கிறான். என்னவாய் இருக்கிறான்? புது சிருஷ்டி. அப்போ புது சிருஷ்டினா எல்லாமே மாறினது. பழைய எதுவுமே இல்லை, பழசு எதுவுமே கிடையாது, எல்லாமே புதுசு. இப்போ நான் புதுசாக மாறப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வீர்களானால், என்னுடைய வாழ்க்கையில் பழைய காரியங்கள் ஒளிந்து இருக்கிறதா என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? சோதித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. சோதித்து பார்க்க வேண்டியிருக்கு. இயேசு சொல்கிறாரு, எப்படி இந்த கிறிஸ்துவுக்குள்ள உங்களை மாற்றினாருன்னு வசனம் சொல்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 26 மற்ற 26 எடுத்துக்கிட்டீங்களா? அதில் 26 வசனத்திலிருந்து வாசிப்போம். 26லிருந்து, போஜன பண்ணுகையில் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், என்னுடைய சரீரமாக இருக்கிறது. பின்னும் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவைகளுக்கு கொடுத்து, நீங்கள் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். இங்கே தான் கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து எப்படி உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய இரத்தம் என்னுடைய சரீரம் அப்படின்னு சொல்றார். இது எதை அடையாளப்படுத்துகிறது? புதிய உடன்படிக்கையை அடையாளப்படுத்துகிறது. பழைய உடன்படிக்கை என்ன சொல்லுகிறது? பழைய உடன்படிக்கை கட்டளைகள், கற்பனைகள், பலிகள், பஸ்கா பண்டிகைகள், இவை எல்லாவற்றும் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது. இந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியங்களை நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் மனிதனாய் வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, இந்த வசனம் சொல்கிறது 26வது வசனத்தில், நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணுங்கள், இது என்னுடைய இரத்தமாயிருக்கிறது.
அப்போ இந்த ரட்சிப்பு, இந்த விடுதலை, இந்த மீட்பு, இந்த ஆசீர்வாதம், இந்த புதிய படைப்பு, புது சிருஷ்டி என்பது ஏதோ ஒன்று லேசாக கிடைத்து விடவில்லை, ஏதோ இலவசமாக கிடைத்து விடவில்லை. இதற்காக பரலோகத்தில் இருக்கிற தேவன் இந்த பூலோகத்திற்கு வந்து என்ன செய்தார்? தன்னுடைய இரத்தத்தையும் தன்னுடைய சரீரத்தையும் பிட்க கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதான் சொல்றாரு, இதுதான் புதிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம், இந்த வசனத்தில் அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 46, 47 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனுடைய ஆலயத்திலே என்ன செய்தார்களாம்? சொல்லுங்க, எப்போ கூட்டுறாங்களா? அனுதினமும். எப்படி கூடுறாங்க? அனுதினமும் தேவனுடைய ஆலயத்திலே கூடினார்கள். இந்த ரட்சிப்பை, இந்த மீட்பை, இந்த விடுதலையை நாம் லேசா நினைச்சிட்டு இருக்கோம். இந்த ரட்சிப்பும், இந்த மீட்பும், இந்த ஆசீர்வாதமும், இந்த பாவ மன்னிப்பும், நித்திய ஜீவனும் ஏதோ நமக்கு விளையாட்டாக கிடைச்சதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த ரட்சிப்பை, அந்த சிலுவை மரணத்தை, அந்த பாடுகளை நமக்கு எவ்வளவு பெருசுன்னு நமக்கு தெரியலை. பரலோகத்தில் இருக்கிற கடவுளே பூலோகத்துக்கு மனிதனாய் வந்தாரே, அதை நாம் மறந்து போகிறோம். இன்றைக்கு ஜெபம் என்று சொன்னால் நமக்கு பெரிய கசப்பாக இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் 4 மணி நேரம் காத்து கிடக்கிறோம். ஒரு ஓனர்கிட்ட போய் 4 மணி நேரம் காத்து கிடக்கிறோம். ஒரு வேலைக்காக நம்ம காத்து கிடக்கிறோம். நம்முடைய காரியம் வாய்ப்பதற்காக காத்து கிடக்கிறோம். ரேஷன் கடையில் நான் பார்க்குற பெண்கள் எவ்வளவு காத்து கிடந்து அந்த ரேஷன் பொருளை வாங்குறீங்க. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு நமக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஏனென்னா அதனுடைய வேல்யூ தெரியலை, அதனுடைய மகிமை தெரியவில்லை, அதனுடைய மகத்துவம் தெரியவில்லை, அது எவ்வளவு பெரிதென்று தெரியவில்லை. தன்னுடைய சரீரத்தை பிட்க கொடுத்தார். தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார். சிந்திதான் இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, இந்த மீட்பை நமக்கு தந்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இடைபடவில்லை என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கைக்குள்ளே வரவில்லை என்று சொன்னால் நாம் எங்கேயோ அழிந்து போயிருப்போம். என்றோ நம்முடைய வாழ்க்கை எங்கேயோ போயிருந்திருக்கோம். இயேசு என்ற இரட்சகர் வந்ததினாலே, இயேசு என்னும் மீட்பர் நம்முடைய வாழ்க்கையில் வந்ததினாலே இன்றைக்கு நாம் சந்தோஷமாக, சமாதானமாக, ஆசீர்வாதமாக விடுதலையாக இருக்கிறோம். இதற்கான வேல்யூ தெரியலை. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த மகிமை தெரியலை, அது எவ்வளோ விலையேறப்பட்டது என்று தெரியலை. இந்த வசனம் சொல்கிறது, அவர்கள் அனுதினமும் கூடி கர்த்தருடைய சரீரத்தையும் கர்த்தருடைய இரத்தத்தையும் நினைவு கூர்ந்தார்கள், நினைவு கூர்ந்தார்கள், நினைவு கூர்ந்தார்கள். அல்லேலூயா. இப்பொழுது வாசிக்கிறோம், ஒரு வசனத்தை காட்டுறேன். அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 10. பதினாறாவது வசனத்தையும் 17ஆவது வசனத்தையும் வாசிக்க வரும். 10ஆம் அதிகாரம் 16, 17. நாம் நல்ல அந்த வசனத்தில் பார்த்துக்க கவனிங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா. நாம் பிட்கிற அற்பம் 16 போடு தம்பி. 16, 17 போயிட்டீங்க. 16 போடுங்க. இப்போ வாசிங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா. நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா. இந்த வசனத்தை பார்த்துட்டு 17 போவோம். 16 என்ன சொல்லாரு? நீங்க ஆசீர்வாதத்தின் பாத்திரம் எங்கே இருந்து வருகிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை யார் ஒருவன் உயர்த்துகிறானோ, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை யார் ஒருவன் விசுவாசிக்கிறானோ, அந்த இரத்தத்தினால எனக்கு மீட்பு உண்டுன்னு சொல்லி நம்புறானோ, அவனுக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா.
அதனால தான் நம்ம சபையில் கர்த்தருடைய பந்தி அதிகமாக முக்கியத்துவம் படுத்துகிறோம். எல்லா சபைகளும் பெந்தேகோஸ்து சபையில் மாதத்தில் ஒரு நாள் தான் திருவிருந்து ஆராதனை இருக்கும். நம்ம சிறிய சபையாக இருந்தாலும் முதல் வாரத்திலும் 3வது வாரத்திலும் திருவிருந்து வைக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் இது நினைவு கூறும்படி, இந்த மீட்பை நான் பெற்றிருக்கிறேன்னா, இன்றைக்கி இந்த நல்ல சட்டை போட்டிருக்கேன்னா, இன்றைக்கி நல்ல ஒரு பேண்ட்டு போட்டிருக்கேன்னா, இன்றைக்கி நல்லா 3 நேரம் நல்லா சாப்பிட்றேன்னா, இன்றைக்கி என் கையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்பு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எனக்கு விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எனக்கு சுகம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நன்மை, அதை நினைவு கூறும்படி சொல்றார். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தில் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா. இந்த ஆசீர்வாதம் இங்கே துவங்குகிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உள்ள வந்ததுனால, மீட்பை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நாம் சந்தோஷமா இருக்கிறோம், சமாதானமா இருக்கோம், ஆசீர்வாதமா இருக்கோம், விடுதலையா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் போடு, 17 போடு. 17 என்ன சொல்றாரு? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த கிறிஸ்து என்ற இரத்தத்தினாலே, கிறிஸ்து என்ற சரீரத்தின் மீட்பினாலே நம்ம எல்லாரையும் ஒன்றிணைத்திருக்கிறார். எதற்காக? இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாறுவதற்கு. இந்த பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம். வாக்குத்தத்தங்கள் நீங்கள் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். பழைய ஏற்பாட்டில் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கும். புதிய ஏற்பாட்டில் இருக்க வாக்குத்தத்தங்களுமே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை தான் இங்கே பவுல் நிறைவு கூறியிருப்பார். புதிய வாக்குத்தத்தங்கள் ரொம்ப கம்மி தான் புதிய ஏற்பாட்டில். ஏன் சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாரும் அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாகவே மாறிவிட்டீர்கள். அல்லேலூயா. வாக்கு தத்தமே நான் தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுறாரு, ஈசாக்கை பார்த்து என்ன சொல்றாரு? இதுவன் யாரு? வாக்கு தத்தத்தின் பிள்ளை. போன வாரம் வாசித்து காட்டினேன், ஞாபகம் இருக்கா? நம்மளாம் யாரு? வாக்கு தத்தத்தின் பிள்ளை. நானே வாக்கு தத்தம்ப்பா, நான் தான் ப்ராப்பர்ட்டி, நான் தான் எல்லாமே, எனக்கு ஒன்று வேண்டாம். கர்த்தர் என்னை ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. இந்த புதிய ஏற்பாட்டில் யார் ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் பங்கு பெறுகிறானோ, நினைவு கூறுகிறானோ, கிறிஸ்துவின் ரத்தத்தை மேன்மைப்படுத்துகிறானோ, கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறானோ, அவன் அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாக இருக்கிறான். அதை நினைவு கூறணும். நான் புது சிருஷ்டி, நான் புதிய படைப்பு. எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வித்தியாசம் இருக்குது, எனக்கும் என் கூட வேலை பார்க்குறவனுக்கு வித்தியாசம் இருக்கு. அவன் யாரு? கிறிஸ்துவ அறியாதவன். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். அப்போ என் பேச்சு, என் செயல்கள், என்னுடைய முறைமைகள், என்னுடைய வழக்கங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? மாறி தான் இருக்கும், மாற்றம் பெற்றதாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்காகத்தான் கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைத்திருக்கிறாரு. இன்னும் வசனத்தை வேகமாக காட்டுறேன். ரோமர்கள் வாங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 6 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான, சரி இருங்க, கொஞ்சம் வேகமாக போகணும், ஒரு எக்ஸ்பிரஷன் பிடிக்க வேண்டாம், இருங்க, மெதுவாக வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானத்தை பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அடுத்த வசனம் வாசிங்க. மேலும் சரி, இதை ஒரு வசனத்தை பார்ப்போம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். இந்த ஞானஸ்தானம் எதுக்கான ஞானஸ்தானம்? எந்த ஞானஸ்தானம் சொல்லுது? 3ஆம் வசனம் போடுது. 3ஆம் வசனம் எப்படி? என்ன ஞானஸ்தானம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஞானஸ்நானம். யாராலும் ஞானஸ்தானம் பட்டிருக்கிறீங்க? எல்லாம் ஞானஸ்தானம் பட்டிருக்கிறோம். இந்த ஞானஸ்தானம் எந்த ஞானஸ்தானம்? என்ன சொல்லி ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால்
100 ப்ரொஃபைல் பார்ப்பீங்க. 100 என்னது அது பேர் என்ன சொல்லுவான், பயோடேட்டா, அப்படி தானே பார்ப்பீங்கள? பார்த்து தானே கல்யாணம் பண்ணீங்க? யாரெல்லாம் பயோடேட்டா பார்த்து கல்யாணம் பண்ணீங்க? டபுக்கு தலையை காட்டிட்டீங்களோ? சொல்லுங்க, என்னங்க பயோடேட்டா பார்த்து படிச்சிருக்காரா, வேலை பார்க்குறாரா, சம்பாதிக்கிறாரா, சொத்து வச்சுருக்காரா, பணம் இருக்கா, ஆள் அழகாக இருக்காரா, செவ்வேன்னு இருக்காரா, முடி நிறையா இருக்கா? என்னங்க அப்படியே பார்க்குறீங்கன்னு? இப்போ சமீபத்தில் என் நண்பர் ஒருத்தர் பொண்ணு பார்க்குறாரு. கிட்டத்தட்ட 25க்கு மேலே பார்த்துட்டார். இன்னும் ஃபைனல் ஆக மாட்டேங்குது. இன்னும் என்ன ஆக மாட்டேங்கி, ஃபைனல் ஆக மாட்டேங்குது. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்குறோம், கவனிங்க. ஏன் இதை சொல்கிறேன்னு, இதெல்லாம் பார்த்து என்ன செய்கிறேன், கல்யாணம் பண்ணுறோம். யாருமே இப்போ அதெல்லாம் பழைய காலம். கல்யாண மேடையில் மகனை பார்த்தது, மணமகளை பார்த்ததெல்லாம் அந்த காலம். இப்போ இருக்கிற காலம் வேறு. இப்போ என்னென்னு சொல்கிறாங்க, நாங்களாம் பழகிட்டு தான் கல்யாணம் பண்ணோன்றாங்க. அந்த காலத்தில் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ வசனத்துக்கு வருவோம். இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் எத்தனை நாள் செலக்ட் பண்ணலாம், எத்தனை நாளும் போய் பார்க்கலாம். பஜ்ஜியாக வீடாக போய் சாப்பிட்டுட்டு வரலாம், காப்பியாக குடிச்சிட்டு வரலாம், கேக்காக சாப்பிட்டு வரலாம், பொண்ணு பார்க்க போகிறேன்ற சாக்கில். ஆனால் ஒன்று நிச்சயம் பண்ணியாச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா எதை பார்க்கக்கூடாது? இனிமேல் எதை பார்க்கக்கூடாது? இனி உட்காந்து பாஸ்டர் இந்த பயோடேட்டா வச்சுருப்பீங்களா, கொஞ்சம் காட்டுங்கன்னு காட்டக்கூடாது. இந்த பொண்ணை பார்த்துருக்கலாமே, அந்த பொண்ணை பார்த்துருக்கலாமே அப்படின்னு பார்க்க முடியாது. ஜீவகாலமெல்லாம் யார் தான்? உங்கள் மனைவி தான். ஜீவகாலமெல்லாம் யார் தான்? அவர் தான் உங்களுக்கு கணவர். எக்ஸ்சேஞ்சுக்குன்றதுக்கு வாய்ப்பே இல்லை, வேலையே இல்லை. அவ்வளோதான், ஃபைனல், முடிஞ்சிருச்சு. அப்படி தானே? கல்லறைக்கு போகிற வரைக்கும் அவர் தான் உங்களுக்கு புருஷன், அவர் தான் உங்களுடைய மனைவி. இப்போ சொல்கிறாரு, இப்போ வசனத்துக்கு வருவோம். நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஒரு ஞான ஸ்நானத்தை பெற்றிருக்கிறீர்கள். கவனிங்க, கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்நானம் என்ன? நான் பாவத்திற்கு மரித்து இப்பொழுது நான் என்னவாய் மாறி இருக்கிறேன்? தேவனுடைய நீதிக்குள் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான பெற்ற ஞான ஸ்நானம். இந்த பெற்ற ஞான ஸ்நானம் எதை காட்டுகிறது? 4ஆம் வசனம் போடு தம்பி. 4ஆம் வசனத்தில் அங்கே சொல்றாரு, சரி, மகிமையினாலே கிறிஸ்து மரித்தெழுந்தது எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. போதும். நாமும் சொல்லுங்க, நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. இதைத்தான் அண்டர்லைன் பண்ணணும். நீ புது சிருஷ்டியாக மாறிட்டமா ஐயா, நீ புது சிருஷ்டியாக மாறிட்ட, நீ புது படைப்பாக மாறிட்ட. இப்போ நீ என்னவா செய்யணும்னா, கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உனக்குள்ள இருக்கணும். பிதாவினுடைய மகிமையிலே கிறிஸ்து மரித்தோலிருந்து எழுப்பப்பட்டது போல நானும் அவரை போல நடந்து கொள்ள வேண்டும். உட்காந்து இனி ப்ரொஃபைலை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு நிறைய வாட்ஸ்அப்பில் நிறைய ப்ரொஃபைல் வந்திருக்கும். வாட்ஸ்அப்பில் பயோடேட்டா வந்திருக்கும். 120 பொண்ணு வந்திருக்கலாம், 120 மாப்பிள்ளை வந்திருக்கலாம். இப்போ அதை பூரா டெலீட் பண்ணி ஆகணும். இனி அது நமக்கு என்ன செய்யலை, அந்த போட்டோ தேவையில்லை, அந்த பயோடேட்டா தேவையில்லை. ஏன்னா ஃபினிஷ் பண்ணியாச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, மேரேஜ் ஆகிடுச்சு. இனி எது தேவையில்லை? அந்த 120 போட்டாவும் தேவையில்லை, 120 பயோடேட்டாவும் தேவையில்லை. இந்த 120 பயோடேட்டாவும் 120 போட்டோ வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன வரும்? நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க, வாட்ஸ்அப்பில் எடுத்து வீட்டுக்கார பார்க்க, என்னவா பார்த்துட்ருக்க, இதெல்லாம் பார்த்தீங்க முன்னால் அப்படின்னா எப்படி இருக்கான்? மகிழ்வோம் அடிதான். இதைத்தான் கிறிஸ்து சொல்றாரு, நீ கிறிஸ்துக்குள்ள வந்துட்ட. இன்னும் உன் வாழ்க்கையில் பழைய குணங்கள், பழைய சுவாபங்கள், பழைய காரியங்கள், பழைய எண்ணங்கள், பழைய கிரியைகள் இருக்குமானால் தேவன் உன்னை எதற்காக அழைத்திருக்கிற புதிய சிருஷ்டியாய் நீ ஜீவனுள்ள புதியவனாய் நடந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார்.
புதிதாக ஜீவனுள்ளவராய் நடந்து கொள்ளும்படி கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஏதோ கிறிஸ்தவ ஜீவியம்ன்றது ஏதோ ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகிறதல்ல, ஒரு ரிலிஜியஸை பின்பற்றுகிறதல்ல. கிறிஸ்துவை போல நீங்களும் நானும் வாழ்ந்து காட்டும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11ஆம் வசனத்தை, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். சொல்லுங்க, பாவத்திற்கு மரித்ததாகவும். சொல்லுங்களேன், பாவத்திற்கு மரித்ததாகவும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறதாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். எண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ என்னவா இருக்கணும்? பாவத்துக்கு மரிச்சிட்டேன். பொறாமை, எரிச்சல், கோபம், சண்டை, மூர்க்கம், வைராக்கியம், ரெண்டகம் பண்ணுதல், கோல் சொல்லுதல், பிரிவினில் உண்டாக்குறதல் எல்லாவற்றையும் ஒழிச்சிட்டேன். எனக்கு என்ன வந்துருச்சு? கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் எண்ணம், கிறிஸ்துவின் வார்த்தை. இதுதான் புது சிருஷ்டி, புது படைப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 4ஆம் வசனத்தை வாசிங்களேன். 4ஆம் வசனத்தில், மேலும் பிதாவின் மகிமையிலே கிறிஸ்து மரித்தொழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனத்துக்கு வாங்க. 6ஆம் வசனம், நான் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷன் எங்க அடிச்சாச்சு? சிலுவையில் அடிச்சாதான் சாகும். சிலுவையில் அடிச்சிட்டிங்களா? ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அடிக்கிறீங்க சிலுவையில். இந்த கீழே இறங்கி செருப்பு மாட்டுறது போல் உங்கள் பழைய பிரச்சனை மாட்டிக்கிட்டே கிளம்பிடுறீங்க. கவனிக்கிறீங்களா சகோதரி? கவனிக்கிறியாமா? கவனிக்கிறீங்களா? பாவத்திற்கு மரித்து தேவ நீதிக்கு பிழைக்கும்படி, பழைய சுவாபத்திற்கு, பழைய பாவத்திற்கு இனி நான் ஊழியம் செய்ய மாட்டேன். நான் யாருக்கு ஊழியம் செய்ய போகிறேன்? தேவனுக்கென்று, கிறிஸ்துவுக்கென்று நான் ஊழியம் செய்ய போகிறேன். ஊழியம் செய்ய போகிறேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு. இப்போ கொரிந்தியருக்கு வருவோம். 1 கொரிந்தியருக்கு வாங்க வேகமாக. நம்ம அடிக்கடி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11:23 வாசிக்கலாம். ஒப்புவிக்கப்பட்டதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தான் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். என்னுடைய சரீரம், பிற்கப்பட்ட சரீரத்தை நினைவு கூறுங்கள், நினைவு கூறுங்கள், நினைவு கூறுங்கள். எந்த பொருளையும் நம்ம விலை கொடுத்து வாங்கினா அந்த பொருளுக்கு வேலை, அதுக்கு மதிப்பு அதிகம். எந்த பொருளையும் கவனிக்கிறேன், நம்ம விலை கொடுத்து வாங்கினா அது மதிப்பு அதிகம். இலவசமாக கிடைச்சா அதுக்கு என்ன இருக்காது? மதிப்பு இருக்காது. நிறைய வீட்டில் ரேஷன் கடை ரேஷன் அரிசி வாங்குறீங்க. அதெல்லாம் என்ன செய்யுது? அது வாட்டு கிடக்கு. ஆனால் அந்த அரிசியை கீழே சிந்துனா கவலைப்பட மாட்டேங்க. அது சிந்திட்டு போது கிடக்கு, கூட்டி தள்ளு வெளியில் அப்படின்னுவீங்க. இது ஒரு 65 ரூபா ஒரு கிலோ அரிசி போட்டு வாங்கினா அதை சிந்துனா என்ன செய்வீங்க? உங்கள் பிள்ளை கொட்டிடுச்சு, என்ன செய்வீங்க? அரி உருக்காடான்னு ஒரே அடி. ஏனென்றால் அது விலை எவ்வளவு? 65 ரூபா அந்த அரிசி. இந்த அரிசி எவ்வளோ வந்தது? இலவசமாக இருந்துச்சு. இன்றைக்கு இந்த நல்லா கவனிங்க, நான் சொல்கிற வர்ற கருத்துக்களை கவனிங்க. நாம் தேவன் எனக்காக இரத்தம் சிந்தினார், எவ்வளவு மேன்மையான இரத்தத்தை எனக்கு சிந்தி சரீரத்தை பிற்க கொடுத்தார் என்பதை நாம் நினைவு கூறுவதில்லை. இதை நினைவு கூர்ந்தால் இதனுடைய மதிப்பு எவ்வளவு பெரிதென்று நமக்கு தெரியும். இதனுடைய வேல்யூ எவ்வளவு பெரிதென்று நமக்கு தெரியும். இதனுடைய வல்லமை எவ்வளவு பெரிதென்று நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்படி சிந்தப்பட்டது என்பதை அதுக்காகத்தான் சொல்றாரு. இந்த கர்த்தருடைய பந்தி எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நினைவு கூறு.
நீங்கள் ஆசீர்வாதம் மறுக்கையில் அதுக்கு யார் காரணம்? இயேசு என்ற ரட்சகர். நீ விடுதலை இருக்கிற காரணம் யார்? இயேசு என்ற ரட்சகர். எனக்கா ரத்த சிந்தினார் என்பதை நீ அனுதினம் நினைவு கூறு. நீ எந்த இடத்துல உயர்ந்து வைத்தாலும், எந்த இடத்துல உயர்ச்சியான மேன்மையான இடத்துல இருந்தாலும், நீ இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார் என்பதை நீ மறந்து போகாத. நான் அனுதினம் அவருடைய பாடுகளை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணு. எனக்கு அடிக்கப்பட்டீரே ஆண்டவரேன்னு சொல்லு. எனக்காக மீட்கப்பட்டீரே, எனக்கு ரட்சிப்பை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ வசனத்துக்கு வருவோம். அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவுகூரும்படி செய்யுங்கள் என்றார். போஜன பின்பு அந்த பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். நினைவு கூறும்படி, நினைவு கூறும்படி, நினைவு கூறும்படி. அதை நினைவு கூர்ந்தா நம்ம அதை பாவம் செய்ய மாட்டோம். நம்ம நினைவு கூர்ந்தா அந்த அக்கிரமத்தை செய்ய மாட்டோம். நம்ம நினைவு கூர்ந்தா அந்த பாவ சிந்தை நமக்குள்ளே வராது, பாவ எண்ணங்கள் வராது. அதான் சொல்றாரு 26 வசனத்தில், ஆகையால் நீங்கள் அந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நினைவு கூறியது என் மரணத்தை நினைச்சுப்பாரு. நீங்க உனக்கு மீட்பை தந்திருக்கிறேனே, ரட்சிப்பை தந்திருக்கிறேனே, விடுதலை தந்திருக்கிறேனே, பாவம் மன்னிப்பை தந்திருக்கிறேன், நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறேனே, அது என்னுடைய மரணத்தினாலே வந்தது. நான் உனக்கு ரத்தம் சிந்தினால வந்தது. நினைவு கூர். இப்படி இருக்க 27 இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவருடைய கர்த்தர் சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் இரத்தத்தை குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான். எப்படி இருப்பானா? குற்றம் உள்ளவன். ஏன்னா எப்படா கர்த்தருடைய இன்னைக்கு என்ன நேரம் ஆச்சா, இன்னைக்கு ஃபஸ்ட்டு முதல் வாரம் திருவிருந்தாச்சே, ஐயோ நேரம் ஆயிருமே, ஐயோ இன்னைக்கு 9 ஆக்கிடுவாரு பாஸ்டர், நேரம் ஆயிருமே, என்ன பண்ணுறது, டக்குன்னு கொடுத்தாரு சொல்லியுமே, அந்த அந்த ஆர்வத்தில் இருக்கிறோமே தவிர, எனக்காக கர்த்தர் அடிக்கப்பட்டாரே, எனக்காக நொறுக்கப்பட்டாரே, எனக்காக ஜீவன் தந்தாரே, இன்றைக்கி நான் மீட்கப்பட்டிருக்கிறேனே, இன்றைக்கி நான் விடுதலையாக இருக்கேனே, இன்றைக்கி நான் சுகமாக இருக்கேனே, இன்றைக்கி நான் ஆசீர்வாதமாக இருக்கேனே, என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்காங்களே, இது எல்லாரை காட்டிலும் கர்த்தர் மேன்மையாக வச்சிருக்கிறாரு, இது இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து எனக்கு கொடுத்திருக்கிற மீட்பு என்று நினைவு கூறாமல் இருக்கிறவனை குறித்து வசனம் சொல்லுகிறது. அவன் அபாத்திரமாய் புசிக்கிறான், அபாத்திரமாய் புசிக்கிறான். நினைவு கூறணும். கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார் என்பதை நினைவு கூர்ந்தால் பாவம் பண்ண மாட்டான். அபாத்திரமாய் புசிக்கிறார்கள். இரத்தத்தையும் சரீரத்தையும் குத்து எப்படி இருப்பானாம்? குற்றம் உள்ளவனாய் இருப்பான். அப்போ டெய்லி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, இயேசுவே எனக்காக இரத்த சிந்தினீரே, எனக்காக மீட்பை தந்தீரே, எனக்காக ரட்சிப்பை தந்தீரே, நன்றி ஆண்டவரே, நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில் நீர் அடிக்கப்பட்டீரே, நான் நொறுக்கப்பட வேண்டிய இடத்தில் நீர் நொறுக்கப்பட்டீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே, ரட்சித்தீரே அப்படின்னு சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய மரணத்தை என்ன செய்ய வேண்டுமா? நினைவு கூறுவர்களாக இருக்க வேண்டும். நினைவு கூறுவர்களாக இருக்க வேண்டும். நினைவு கூறுவலாக இருக்கணும். இதை நினைவு கூறாமல் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, கலாத்திற்கு வாங்க, கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1வது வசனத்தை வாசிங்க, 2வது வசனத்தை. சகோதரரே, ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாக இரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆண்டவருங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கலாத்தியர் புத்தகத்துக்கு கடைசி அந்த 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருவன் குற்றம் உள்ளவனாய் இருந்தால், ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆல் இந்தியா ரேடியோ மாநில செய்திகள் வாசிப்பது டேஷ் டேஷ், எங்கள் வீட்டில் இது நடந்தது, எதிர்த்த வீட்டில் இது நடந்தது, நமக்கு சபைக்கு வருகிற சகோதரி வீட்டிலே இது நடந்தது, இந்த சகோதரி இதை செய்து கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லி ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் சொல்கிறதுக்கு உங்களை சொல்லலை. நீங்கள் நியூஸை சொல்கிறதுக்கு என்ன செய்ய ரொம்ப வேகமாக இருக்கும். பார்த்தீங்களா சிஸ்டர், பார்த்தீங்களா பிரதர்,
அந்த அண்ணச்சியை பார்த்தீங்களா, அந்த பிரதரை பார்த்தீங்களா, அந்த சிஸ்டரை பார்த்தீங்களா, அந்த பிள்ளையை பார்த்தீங்களா, அந்த பையனை பார்த்தீங்களா, அந்த அம்மாவை பார்த்தீங்களா, பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள், நான் பார்த்தேன் இப்படின்னு குறை சொல்கிறத விட்டுட்டு கர்த்தர் சொல்கிறாரு, யாதொருவன் குற்றத்தில் அகப்பட்டால் என்ன செய்யணுமா? ஆவிக்குரிய, யாரெல்லாம் ஆவிக்குரியவர்கள்? பாதி கையை காணுமே. நீங்கள்லாம் ஆவிக்குரியவர்களா? கையை கீழே போட சொல்லலையே நான். ஆவிக்குரியவர்களாகிய நான் சொல்லுங்க, சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர் பொருந்த பண்ணுவேன், குறை சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. என்ன சொல்ல மாட்டேன்? குறை சொல்ல மாட்டேன். அந்த சிஸ்டரை பாருங்கள், அந்த பிரதரை பாருங்கள், அந்த அம்மாவை பாருங்கள், அந்த அக்காவை பாருங்கள், அந்த ஐயாவை பாருங்கள், அவங்க பாருங்கள், இவங்கள பாருங்கள், எப்படி இருக்காங்க பாருங்கள், அப்படி இப்படி நான் என்ன செய்ய மாட்டேன்? குறை சொல்ல மாட்டேன். என்ன சொல்ல மாட்டேன்? சொல்லுங்கள், குறை சொல்ல மாட்டேன். ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள் கேட்க மாட்டேங்க. குறை சொல்ல மாட்டேன். யாரை குறித்து என்ன செய்ய மாட்டேன்? குறை சொல்ல மாட்டேன். குறை சொல்லாமல் என்ன செய்வேன்? அவர்கள் சீர்பொருந்த பண்ணும்படி செய்வேன். என்ன செய்யணுமா? சீர் பொருந்த பண்ண, சீர் பொருந்தணும், அவளுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டர் சரியில்லை அப்படின்னு உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, பாஸ்டர் ஒன்றும் இப்போ வர வர சரி கிடையாது அப்படின்னு உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நீங்கள் போய் பாஸ்டர் சரியில்லைன்னு 10 பேர்ட்டு சொல்லாமல் இங்கே உபவாசம் இருந்து ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க? பாஸ்டரே, ஏசப்பா எங்கள் பாஸ்டர் ரட்சிங்க ஆண்டவரே, பாஸ்டரை ஆண்டவரே ரட்சிங்க, அவர் தப்பு தப்பாக பண்ணுறாரு, பாஸ்டர் ரொம்ப பிரச்சனையாக பண்ணிகிட்டு இருக்காரு, அவரை ரட்சிங்க ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்யணும்? அதுதான் வசனம் சொல்லுது. சீர் பொருந்த பண்ணுவதற்கு, சரி செய்யப்படுவதற்கு, கவனிங்க, சரி செய்யப்படுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். குறை சொல்லிட்டு தெரியக்கூடாது. சர்ச்சில் அது நடக்குது, சர்ச்சில் இது நடக்குது, அந்த சிஸ்டர் இப்படி நடக்குது, இந்த இப்படி நடக்குது, அவங்க இதை பண்ணுறாங்க, இவங்க இதை பண்ணுறாங்க. அந்த வேலை நமக்கு இல்லை. நம்ம வேலை என்ன வேலை? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அவங்கள ரட்சிங்க ஆண்டவரே, அவங்க சரியில்லை ஆண்டவரே, விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே, அவங்கள சுகப்படுத்துங்க ஆண்டவரே. ஏன்னா வசனம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. யார் பாரத்தை யார் சுமக்கணும்? ஏன் பாரத்தை நீங்கள் சுமக்கணும்? பாஸ்டர் சரியில்லை. இப்போ சரியில்லாத பாஸ்டருக்கு உங்கள் பாரமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்? பாஸ்டருக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணணும். வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. குறை சொல்லாதீங்க, யாரையும் குற்றப்படுத்தாதீங்க. ஆண்டவர் அதை குற்றப்படுத்தும்படி சொல்லலை. இந்த வசனத்தை ஏன் இந்த வசனத்துக்கு வந்து ஏன்னா 1 கொரிந்தியர் வாசித்தோம்ல, ஒருவன் இரத்தத்தை குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கும். அந்த 1 கொரிந்தியர் 16 குற்றமுள்ளவனாக இருப்பான் அப்படின்னு என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ பாவம் பண்ணிட்டு வந்து கர்த்தருடைய பந்தியில் எடுத்தால் அவன் குற்றமுள்ளவன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கணும். இல்லை, பாவம் செய்யக்கூடாது தான். ஆண்டவர் எதை இங்கே ஞாபகப்படுத்துகிறாருன்னா, பாவத்தோடு வந்து எடுக்கக்கூடாது கர்த்தருடைய பந்தியில். பரிசுத்தத்தோடு கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறணும். பரிசுத்தத்தோடு தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்புரவாகிட்டு ஆண்டவர் கர்த்தர் என்ன செய்யணும்? பந்தியில் பங்கு பெறணும். ஆனால் என்ன ஆகும் என்று சொன்னால், வசனம் சொல்கிறது, முதல்ல பலகீனம் வரும், அப்புறம் வியாதி வரும், அப்புறம் மரணம் வரும். கர்த்தருடைய பந்தி அஜாக்கிரதையாக எடுக்கிறவன், பாவத்தை கர்த்தர் விரும்பாத அருவருக்கிற பாவங்களை செஞ்சுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பந்தி எடுத்தீங்கன்னா என்ன வரும்? முதல்ல பலகீனம், 2வது வியாதி, 3வது மரணம். இப்போ அதை சொல்லலை கர்த்தர். இப்போ முதல் பகுதியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ கர்த்தருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் குறித்து, அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், அவர் எனக்காக நொறுக்கப்பட்டார், அவர் எனக்காக ஜீவன் தந்து அன்பு கூர்ந்தார் என்பதை நான் நினைவு கூர்ந்து என்ன செய்யணும்? நினைவு கூறணும். ஆண்டவர் எனக்காக அடிக்கப்பட்டார் ஆண்டவரே. மற்றவர்களை குறை சொல்கிறதுக்கு இல்லை. பாருங்கள், இவன் திருடுனா, இவன் பொய் சொன்னான், இவன் ஏமாத்தினா பார், கர்த்தருடைய பந்திக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறான், இதை நீங்கள் குறை சொல்லாதீங்க.
அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. அவருடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களுடைய அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியாது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அதைத்தான் நம்ம அழைக்கிறார். அதைத்தான் நமக்கு என்ன செய்கிறாரு? கர்த்தர் சொல்கிறார். இப்போ வசனம் வாசிக்கிறேன். எபிரேயருக்கு ஒரு 10ஆம் அதிகாரத்துக்கு வரும். எபிரேயர் 10 எபிரேயர் 10 9ஆம் வசனத்தை 10ஆம் வசனத்தை போடுங்க. எபிரேயர் இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்காக முதலாவதை என்ன செய்கிறார்? நீக்கி போடுறார். அல்லேலூயா. முதல்ல கொடுத்ததை கேன்சல் பண்ணாதான் ரெண்டாவது வரும். அது ஸ்டாண்டர்டாக இருக்கும். அல்லேலூயா. ஒன்னாப்ப முடிச்சா தான் ரெண்டாவது போக முடியும். இல்லை நான் ஒன்னாப்பு படிப்பேன் ரெண்டாவது படிப்பேன்னு படிக்க முடியாது. புரியுதா நான் சொல்கிறேன்? உங்களுக்கு புரியுதா? முதலாவதானதை அது சரியில்லைன்னு சொல்லி என்ன செய்ய அதை என்ன செய்கிறாராம்? நீக்கி போடுகிறார். என்ன செய்கிறார்? அதை நீக்கி போடுகிறார். எபிரேயர் 10:9 தானப்பா? 10:9 கரெக்டாக படிப்போம் கூட. இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்காக முதலாவதை என்ன செய்கிறார்? நீக்கி போடுகிறார். ரெண்டாவது என்னது? புதிய உடன்படிக்கை. முதலாவது என்னது? பழைய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை என்னது? கல்லுக்கு கல், பல்லுக்கு பல், பனிஷ்மெண்ட்டு, நியாய தீர்ப்பு. நான் ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காரு? உங்களுக்கு எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? கிருபையை தேவன் தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அங்கே மீட்பை தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தலை குறித்து சொல்லுது. ஆனால் புதிய உடன்படிக்கை எதை சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எனக்கு மீட்பு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எனக்கு விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எனக்கு மகிழ்ச்சி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எனக்கு நித்திய ஜீவன். இப்போ இந்த ரெண்டாவது நிலை நிறுத்துவதற்கு முதலாவது இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டு இப்போ 10ஆம் வசனத்தை போடுங்க. 10ஆம் வசனத்தை போட்டு 10ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதனாலே அந்த சித்தத்தின்படி நாம் என்னவா இருக்கிறோம்? பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். நீங்களாம் யாரு? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். நீங்களாம் யாரு? நீங்களாம் யாரு? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த சட்டமன்ற தேர்தலில் சிலர் 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவர் பழைய சிஎம் எடப்பாடி பழனிசாமி எத்தனை 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு எம்எல்ஏவாக இருக்கிறார். நீங்கள் சிவகங்கை போனீங்க அப்படின்னா, சிவகங்கை தான் நினைக்கிறேன், சிவகங்கை தொகுதியில் 1 ஓட்டு வித்தியாசத்தில் தாவேக்கா ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிட்டார். பழைய பெரிய கருப்பனை தோற்கடிச்சிட்டு, பழைய சிட்டிங் எம்எல்ஏ பெரிய கருப்பனை தோற்கடிச்சிட்டு இப்போ புதுசாக வந்திருக்கிற விசிகே தானே, கரெக்டாக தானே சொல்கிறேன், தாவேக்கா டிவிக்கே ஏதோ சொல்கிறேன் பாருங்கள், ஏதோ விஜய் கட்சின்னு வச்சுக்கிறோம். அதுக்கெலாம் நிறைய சொல்கிறதுக்கு ஒன்றும் இப்போ நிறைய கட்சி வருதா சொல்ல முடியல. சரி, இப்போ விஜய் கட்சிக்காரர் ஜெயிச்சது எம்எல்ஏவுடைய ஓட்டு எவ்வளவு? 1 ஓட்டு வித்தியாசத்தில் எம்எல்ஏ ஆகிட்டார். இப்போ 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தவனும் அந்த சீட்டில் உட்காந்துருக்கான். 1 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தவனும் எம்எல்ஏ உட்காந்துருக்கிறான். இப்போ அங்கே உட்காந்துட்டு நான் 1,50,000 ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறேன், என்னால் எனக்கு பெரிய சீட்டாக கொடுங்கன்னு கொடுக்க போகிறதில்ல. நான் 1 சீட்டில் 1 ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்கேன்றதுனால சின்ன சீட்டாக கொடுங்கன்னு சொல்ல போகிறதில்ல. எல்லாருக்கும் ஒரே சீட்டு தான். கவனிச்சிங்களா? இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறேன், ரொம்ப உண்மையாக இருக்கிறேன். இல்லை, இயேசு கிறிஸ்து என்ன நீதியினாலே நீ பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற. அல்லேலூயா. இதைத்தான் வசனம் சொல்லுகிறது. அவர்